நீரின்றி அமையா உலகு, ஆனால் கச்சா எண்ணெயின்றி இயங்காது சர்வதேச அரசியல். கச்சா எண்ணெய் ஏன் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது? ஏனெனில் சர்வதேச வர்த்தகமே கச்சா எண்ணெயை கொண்டுதானே இயங்குகிறது. பொருளாதார வல்லமை கொண்டவையாக இருக்கும் நாடுகள் பெரும்பாலும் எண்ணெய் வளமிக்க நாடுகளாகத்தான் இருக்கின்றன. பூமியிலிருந்து எடுக்கப்படும் கச்சா எண்ணெய் சுத்திகரிக்கப்பட்டு பல்வேறு விதங்களில் பயன்படுத்தப்படுகிறது. பெட்ரோலியம், எரிவாயு, விமான எரிபொருள், மண்ணெண்ணெய், பாரஃபின், பெட்ரோ ரசாயன பொருட்கள், உயவுப் பொருட்கள் என பல்வேறு வடிவங்களை எடுக்கிறது கச்சா எண்ணெய். உலகில் கச்சா எண்ணெய் உற்பத்தியில் முன்னணியில் இருப்பது அமெரிக்கா, அடுத்து சவுதி அரேபியா. ரஷ்யா, கனடா, ஈரான், ஈராக் போன்ற நாடுகளும் கச்சா எண்ணெய் உற்பத்தியில் அடுத்தடுத்து இருக்கின்றன. எண்ணெய் உற்பத்தியில் 12 நாடுகள் கொண்ட கூட்டமைப்பு ஒன்றும் இருக்கிறது. இதற்கு ஒபெக் என்று பெயர். அல்ஜீரியா, காங்கோ, ஈரான், ஈராக், குவைத், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட 12 நாடுகள் இந்த அமைப்பில் உள்ளன. 2023 நிலவரப்படி அமெரிக்கா நாளொன்றுக்கு 21.91 மில்லியன் பேரல்கள் அளவுக்கு எண்ணெய் உற்பத்தி செய்கிறது. அமெரிக்காவிலேயே டெக்சாஸ் மாகாணம் அதிக அளவில் எண்ணெய் உற்பத்தி செய்கிறது. உற்பத்தியைப் போலவே பெட்ரோலிய பொருட்களை அதிக அளவு பயன்படுத்தும் நாடாகவும் அமெரிக்கா இருக்கிறது. அந்நாடு நாளொன்றுக்கு 20.5 மில்லியன் பேரல்கள் அளவுக்கு பெட்ரோலிய பொருட்களை பயன்படுத்துகிறது. இதனால் என்னதான் அமெரிக்கா அதிக அளவு எண்ணெய் உற்பத்தி செய்தாலும் உள்நாட்டு தேவைகளுக்காக பிற நாடுகளிடம் இருந்தும் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்கிறது. நாடுகளுக்கு இடையேயான உறவுகளில் கச்சா எண்ணெயின் பங்கு மிகவும் முக்கியமானது. காலம் காலமாக எண்ணெய் உற்பத்தி நாடுகளுக்கும் எண்ணெய் வாங்கும் நுகர்வு நாடுகளுக்குமான உறவை நிர்ணயிக்கும் சக்தியாக கச்சா எண்ணெய் இருக்கிறது. அதேபோல நாடுகளுக்கு இடையிலான உறவுகளில் விரிசல் ஏற்படும் போதும் கச்சா எண்ணெய் வர்த்தகமே முதலில் பாதிக்கும். 1980களில் ஈரான் ஈராக் இடையேயான போர் ஆகட்டும், நைஜீரியாவின் உள்நாட்டு கிளர்ச்சியாகட்டும், தற்போது உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போராகட்டும், ஒவ்வொரு போரும் சர்வதேச அளவில் எண்ணெய் வர்த்தகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவே இருந்திருக்கின்றன. உக்ரைனுக்கு எதிரான ரஷ்ய போரை காரணம் காட்டி பொருளாதார புயலையும் கிளப்பி இருக்கிறார் ட்ரம்ப். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீது 500% வரியை விதிக்கும் மசோதா கடந்த ஏப்ரல் மாதம் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் முன்மொழியப்பட்டது. குடியரசுக் கட்சி தலைவர் லின்சே கிரஹாம் இந்த மசோதாவை முன்வைத்தார். இது ஒரு தொடக்க புள்ளிதான். இதன் நீட்சியாகத்தான் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கும் இந்தியாவுக்கு கூடுதலாக 25% வரியை விதித்து அறிவிப்பை வெளியிட்டார் ட்ரம்ப். உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதலை கண்டித்து அந்நாட்டிடமிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்ய கடந்த 2022 மார்ச் மாதத்தில் அமெரிக்கா தடை விதித்தது. இதையடுத்து ஐரோப்பிய நாடுகளிடமிருந்து எண்ணெய் இறக்குமதியை அதிகரித்தது. அமெரிக்கா போலவே கனடா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளும் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்ய தடை விதித்தன. எரிகின்ற தீயில் எண்ணெய் ஊற்றுவது போல அமெரிக்க அதிபராக 2வது முறையாக பதவிக்கு வந்ததிலிருந்து டொனால்ட் ட்ரம்ப் அரங்கேற்றும் அதிரடிகளும் சேர்ந்து கொண்டிருக்கின்றன. தான் அதிபரானால் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவதாக அறிவித்த ட்ரம்ப் அதிபரானதும் போர் நிறுத்தத்திற்கு பேச்சுவார்த்தைகளையும் நடத்தினார். ஆனால் போர் நின்றபாடில்லை. அவர் அரங்கேற்றிய அதிரடிகளில் மற்றொன்று ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் எனப்படும் பதில் வரி. அமெரிக்க பொருட்களுக்கு மற்ற நாடுகள் எந்த அளவு வரி விதிக்கின்றனவோ அதே அளவு வரி அந்த நாடுகளின் பொருட்களுக்கும் விதிக்கப்படும் என்றார் ட்ரம்ப். இது அந்தந்த நாடுகளுடனான வரி பேரத்துக்கு வழிவகுத்தது. வர்த்தக பேச்சுவார்த்தைகளால் இறக்குமதி வரி விகிதங்களை மாற்றியது அமெரிக்கா. பொருளாதாரமாக இருக்கட்டும், வர்த்தகமாக இருக்கட்டும், ஒரு நீதி நியாயம் என்று ஒன்று இருக்கின்றது. அதை கடைபிடிக்காமல் ஒரு நாட்டுக்கு மட்டும் 50%. நம்ம ஆரம்பித்தப்ப அவர் சொன்னது இந்தியாவுக்கு 10, எல்லோருக்கும் 10%, இந்தியாவுக்கு 12லேருந்து 19ன்னாரு. அதுக்கப்புறம் இல்லை இந்தியாவோட எங்களுக்கு ஒரு இது ஈக்குவலாக அவங்க இல்லை, ஒரு 46 பில்லியன் போல் நம்மளுக்கு ஒரு துண்டு உழுது நம்ம இறக்குமதி செய்வதிலையும் ஏற்றுமதி செய்வதிலையும், அதனால் உங்களுக்கு 25% வரிவிதிப்பு அப்படின்னாரு. இப்போ 50 என்று சொல்லுகின்றார். அந்த விதத்தில் இது நியாயமற்றதாக இருக்கிறதா தான் நானும் பார்க்கின்றேன். ஏன்னால் சைனாக்கு தான் மேலே தான் அவங்களுக்கு ட்ரேட் வார் அப்படின்னா அவங்க சைனாவோட தான் வச்சுக்கணும்.
சைனாவோட பிறகு தான் அவங்க மிக அதிகமாக அவங்க வந்து இறக்குமதி பண்ணுறாங்க அமெரிக்கா. அந்த விதத்தில் சைனாவுக்கு வந்து அவர் அவ்வளோ டேக்ஸ் வந்து அவர் போடலை, நம்மளை மாதிரி 50% அவர்களுக்கு போடலை. அவர்கள் வந்து ரஷ்யாவிடமிருந்து இந்த போர் ஆரம்பித்ததிலிருந்து இதுவரைக்கும் வாங்கக்கூடிய கச்சா எண்ணெய் மிக அதிகமாக உயர்ந்திருக்கின்றது, மற்றதும் உயர்ந்திருக்கின்றது. ஐரோப்பிய யூனியனில் இருக்கிற நாடுகள் கூட போர் தொடக்கத்தில் வந்து ரஷ்யாவிடமிருந்து வாங்கவில்லை என்று சொன்னார்கள். ஆனால் இப்போது 3 ஆண்டுக்கு பிறகு அவர்களுமே வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையில் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கிறது என்பது ஒரு தவறான முடிவாக தான் தெரிகின்றது. இதில் என்ன சிக்கல் என்றால், உக்ரைன் மீது போர் நடத்தி வரும் ரஷ்யாவுக்கு எண்ணெய் வர்த்தகம்தான் மிகப்பெரிய வருவாய் ஆதாரமாக இருக்கிறது. ரஷ்யாவிடமிருந்து நாளொன்றுக்கு சுமார் 20 லட்சம் பேரல்கள் அளவுக்கு கச்சா எண்ணெயை இந்தியா இறக்குமதி செய்கிறது. இதனை சுத்திகரித்து டீசல் மற்றும் ஜெட் எரிபொருளாக ஐரோப்பிய வாடிக்கையாளர்களுக்கு இந்தியா விற்பனை செய்கிறது. மேலும் 140 கோடி மக்களின் எரிபொருள் தேவையையும் இந்தியா நிறைவேற்றிக் கொள்கிறது. இந்தியா மீதான அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை அந்த நாட்டு குடிமக்களுக்குமே பிரச்சனைதான். கடந்த ஆண்டில் மட்டும் $87 பில்லியன் அளவுக்கு இந்திய பொருட்களை அமெரிக்கர்கள் வாங்கியுள்ள நிலையில் இனி அவர்கள் இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு கூடுதல் விலை தர வேண்டியிருக்கும். ரஷ்யாவிடமிருந்து இந்தியா மட்டும்தான் எண்ணெய் வாங்குகிறதா எனில் இல்லை, சீனாவும் தான் வாங்குகிறது. ரஷ்யாவின் 70% எண்ணெயை இந்தியாவும் சீனாவும் வாங்குகின்றன. ஆனால் சீனாவை விட்டுவிட்டு இந்தியாவை மட்டும் ஏன் குறிவைக்கிறார் ட்ரம்ப் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதற்கு காரணம் இருக்கிறது என்கிறார் பொருளாதார வல்லுநர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன். ஆனால் சைனாட்ட ஒரு துருப்பு சீட்டு இருக்குது, ரேர் எர்த் மெட்டல்ஸ் அப்படிங்கிறது. அமெரிக்காவுக்கு தேவைப்பட்ட அந்த ரேர் எர்த் மெட்டல்ஸ் சைனாட்ட மட்டுமே இருக்கிறதுனால சைனாவால் இன்னும் நெகோசியேஷனுக்கு டைம் வாங்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு மட்டும் டாரிஃப் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டே இருக்காங்க. இந்தியாவும் 2வது பொசிஷனில் இருக்குது ஆயில் வாங்குறது. நம்மகிட்ட அது மாதிரி துருப்பு சீட்டு ஒன்றும் இல்லாததுனால நம்மளால் நெகோஷியேட் பண்ண முடியும். அமெரிக்காவின் இந்த போக்குக்கு இந்திய வெளியுறவுத்துறை கண்டனம் தெரிவித்துள்ளது. 140 கோடி மக்களின் எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது கட்டாயம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கை நியாயமான எதிர்வினை என்கிறார் சர்வதேச அரசியலை உற்று நோக்கும் பேராசிரியர் பெர்னாட் டி சாமி. அதனால் வந்து அது ஒரு சரியான செய்தி தான். அந்த விதத்தில் வந்து இதை வந்து இன்னும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும், இது எப்படி வந்து டெவலப் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இந்தியா வந்து தொடர்ந்து சொல்லி கொண்டே இருக்கின்றோம், இந்த ஒரு ப்ரெஷருக்கு நம்ம சக்கம் ஆக மாட்டோம், இதற்கு வந்து நம்ம வந்து இணங்க மாட்டோம் என்பதை வந்து தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கின்றோம். அந்த விதத்தில் வந்து இதை ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து நம்முடைய ட்ரேடு விரிவாக்கத்துக்கான ஒரு வாய்ப்பாகவும் இது பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை தான் இன்னைக்கு பல நிபுணர்கள் சொல்லுகின்றார்கள். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்தப் போவதில்லை என சீனாவும் திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டது. சீன மக்களின் எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்வது அரசின் கடமை என அந்நாட்டு வெளியுறவுத்துறை தெரிவித்திருக்கிறது. ஆயினும் சீனாவிற்கு கடுமை காட்டாத அமெரிக்கா வரி அவகாசத்தை நீட்டித்துக் கொண்டிருக்கிறது. அமெரிக்காவின் இந்த போக்கால் ஜவுளி, இறால், விலை மதிப்புமிக்க கற்கள், ஆபரணங்கள் உட்பட பல்வேறு பொருட்களின் ஏற்றுமதி வர்த்தகம் பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. ட்ரம்பின் அறிவிப்புக்கு பிரதமர் மோடியும் கடுமை காட்டியிருக்கிறார். முதல் முறை அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் இருந்த சமயத்தில் 2018ஆம் ஆண்டில் ஈரான் மற்றும் வெனிசுலாவிடம் இருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்தியாவை வலியுறுத்தினார். அந்த சமயத்தில் இந்தியா அதனை ஏற்றது. ஆனால் இப்போது என்ன சிக்கல்? காரணம் இருக்கிறது. ரஷ்யாவுடனான இந்தியாவின் உறவு அத்தனை எளிதானதல்ல. சர்வதேச அளவில் ரஷ்யா இந்தியாவின் முக்கிய பார்ட்னராகவும் அரசியல் ஆதரவாளராகவும் திகழ்கிறது என்று தி ஹிந்து நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் அமெரிக்காவுக்கான முன்னாள் இந்திய தூதரான அருண் சிங் கூறியிருக்கிறார். எனவே இந்த முறை அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு இந்தியா அடிபணிந்து ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை தவிர்ப்பதற்கான சாத்தியங்களே இல்லை என்கிறார்கள் சர்வதேச பார்வையாளர்கள். ரஷ்யாவோட நம்ம உறவுங்கிறது 60 வருஷத்துக்கு 71லேருந்து இருக்கிறது ஸ்பெஷல் உறவு. அதாவது 54 வருஷமான உறவு. அதனால் ஒரு அமெரிக்க பிரசிடெண்ட்டுக்காக நம்ம அந்த உறவை துண்டிச்சுக்க முடியாது. ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதன் மூலமாக உக்ரைன் மீதான தாக்குதலுக்கு மறைமுகமாக இந்தியா உதவி செய்வதாக அமெரிக்கா குற்றம் சாட்டுகிறது. ஆனால் யுரேனியம் உள்ளிட்டவற்றை ரஷ்யாவிடமிருந்து அமெரிக்காவே வாங்கிக் கொண்டுதானே இருக்கிறது. எனில் இது எந்த விதமான அரசியல்?
எந்த நாடுகளில் எந்த பொருட்கள் அதிகமாக இருக்கின்றதோ, அது எந்த நாடுகள் அது இல்லையோ அதை வாங்கிறது என்பது நியாயமானது. அந்த விதத்தில் ஒரு வரி விதிப்பு, அதுவும் இரட்டை வரி விதிப்பு, அதுவும் ஒரு நாடுகளை மட்டும் தனிமைப்படுத்தி போடுகின்றதெல்லாம் இன்றைக்கி நியாயமற்ற ஒன்றாக இருக்கின்றது என்பதை இந்தியா ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறார்கள். இது ஒரு சிறந்த நிலைப்பாடு, அருமையான நிலைப்பாடு. இந்த நிலைப்பாட்டை நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இனிமேப்பட்டு அமெரிக்காவுக்கு அதிகமாக நம்ம ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களை மற்ற நாடுகளுக்கு, ஐரோப்பிய நாடுகளுக்கும் மற்ற நாடுகளுக்கும் நம்ம அதை பகிர்ந்து நம்ம கொடுக்க ஆரம்பித்துமேயானால் நம்முடைய பொருளாதாரமும் நம்முடைய ட்ரேடும் இன்னைக்கு உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய. இச்சமயத்தில் பிரதமர் மோடி சீனாவின் தியான்ஜின் நகரில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் கூட்டத்தில் பங்கேற்கிறார். 2018க்கு பிறகு முதன்முறையாக சீனா செல்கிறார் பிரதமர் மோடி. சீனா இந்தியா நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் 2020ஆம் ஆண்டில் எல்லை பிரச்சனையால் சிக்கலில் இருந்த சூழலில் பிரதமரின் இந்த வருகையை சீனா வரவேற்றிருக்கிறது. அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு பிறகு நடைபெறும் இந்த பயணம் சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கட்டாயமாக பிரதமருடைய சைனா விஜயம் என்பது முக்கியமாக இது கருதப்படும் முக்கியமான நேரம் இது. ஏன்னா இந்த நேரத்தில் இந்தியாவிற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு பிரச்சனையை கட்டாயமாக அவரும் முன்வைத்து பேசுவார், சைனாவும் அதை பற்றி. ஏன்னா சைனா இந்தியா ரெண்டு பேருமே இன்றைக்கி ரஷ்யாட்டேருந்து நிறைய பொருட்கள் இன்றைக்கி இறக்குமதி பண்ணி கொண்டிருக்கின்றோம். அந்த விதத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுவதற்கும் இந்த ஒரு பிரச்சனையிலிருந்து நாம் வெளிவருவதற்கு கட்டாயமாக சில வாய்ப்புகளை இது ஏற்படுத்தி கொடுக்கும். அமெரிக்க அதிபரின் வரி விதிப்புகளால் அதிருப்தி அடைந்துள்ள நாடுகள் ஒருபுறம் எனில், உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதலுக்காக அந்நாட்டின் மீது அமெரிக்கா எடுக்கும் நடவடிக்கைகள் ட்ரம்புக்குமே பாதிப்புதான். அடுத்த ஆண்டில் அமெரிக்க நாடாளுமன்றத்தின் ஒரு பகுதிக்கு நடக்க உள்ள தேர்தலில் எண்ணெய் விலை அதிகரிப்பது ட்ரம்புக்குமே சிக்கலாகத்தான் அமையும். ரஷ்யாவுக்கு எதிரான ட்ரம்பின் நடவடிக்கைகளால் உக்ரைன் மீதான தாக்குதலை அந்நாடு நிறுத்திக் கொள்ளுமா என்றால் அதற்கான வாய்ப்பில்லை என்கிறார் ரஷ்யாவுக்கான அமெரிக்க முன்னாள் உளவுத்துறை ஆய்வாளர் யூஜின் ட்ரூமெர். இந்தியாவும் சீனாவும் ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தினால் நிச்சயம் அது ரஷ்யாவின் பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பாகத்தான் இருக்கும். ஆனால் அதுபோன்று நிகழ வாய்ப்பே இல்லை என்கிறார் யூஜின் ட்ரூமெர். ட்ரம்பும் புதினுமே நேரில் சந்திக்க உள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்திருக்கிறது. அலாஸ்காவில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரஷ்ய அதிபர் புதினை சந்திக்க உள்ளதாக அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதனை ரஷ்ய அதிபர் மாளிகை இன்னும் உறுதிப்படுத்தவில்லை என்றாலும் இந்த சந்திப்பில் உக்ரைன் போரை நிறுத்துவதற்கான பேச்சுவார்த்தை முக்கிய இடம்பெறும் என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். இந்த சந்திப்பு ரஷ்யா உக்ரைன் போரில் முக்கிய திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தங்கள் நாட்டின் மீதான தடைகளையும் பொருளாதார அபராதங்களையும் எதிர்கொள்ளும் வழியாகவே நாட்டில் எந்தவித அழுத்தங்களும் இல்லை. ஆனால் ட்ரம்ப் அரசின் வரிகள் அமெரிக்காவில் புதிய பிரச்சனைகளைத்தான் ஏற்படுத்தும் என்கிறார். மறுமுனையில் ரஷ்யா நடத்தி வரும் போரை நிறுத்த பேச்சுவார்த்தை நடத்துவதாக ட்ரம்ப் கூறினாலும் தங்கள் நிலத்தை ஆக்கிரமிக்க நினைப்பவர்களுக்கு உக்ரைனியர்கள் தங்கள் மண்ணை பரிசாக தர மாட்டார்கள் என்று கூறியுள்ளார் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி. இதனால் ரஷ்ய அதிபருடனான ட்ரம்பின் சந்திப்பு எத்தகைய விளைவை தரப்போகிறது என்று தெரியவில்லை. இதற்கிடையே இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ரஷ்யாவில் இருக்கிறார். ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்குவது குறித்து இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் ரஷ்யா செல்ல இருக்கிறார். இம்மாத இறுதியில் ரஷ்ய அதிபர் புதின் இந்தியா வர இருக்கிறார். அமெரிக்காவுக்கு சவாலாக விளங்கும் ரஷ்யா மற்றும் சீனா நாடுகளின் தலைவர்களுடனான பிரதமர் மோடியின் ஆலோசனைகள் சர்வதேச அரங்கில் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. வரி விகிதங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள் முடியும் வரை அமெரிக்காவிடம் இருந்து ஆயுதங்களை வாங்கும் பேச்சுவார்த்தைகளை இந்தியா நிறுத்தி வைத்துள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. வாஷிங்டனுக்கு திட்டமிடப்பட்டிருந்த மத்திய பாதுகாப்பு அமைச்சரின் பயணமும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்தியா மற்றும் பிரேசில் நாடுகள்தான் தற்போதைக்கு அமெரிக்காவின் அதிக வரி விதிப்புக்கு ஆளாகியுள்ளன. இந்நிலையில் பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியோ லூலா டா சில்வா உடனும் பிரதமர் மோடி தொலைபேசி மூலம் பேசியிருக்கிறார். பிரிக்ஸ் அமைப்பை உருவாக்கிய அடிப்படை நாடுகளான இந்தியாவும் பிரேசிலும் அமெரிக்காவின் கூடுதல் வரிகளால் பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றன. பிரிக்ஸ் கூட்டமைப்பின் மீது ஏற்கனவே கடுமை காட்டி வரும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடுகளை ஒருபுறம் குறிவைத்தாலும்
மற்றொரு புறம் ரஷ்ய அதிபருடன் பேச்சுவார்த்தை நடத்தவும் ஆயத்தமாகிறார். இந்த முறை அமெரிக்க அதிபரின் வர்த்தக பேரத்துக்கான மிரட்டலுக்கு இந்தியா பதிலடி தருவதில் உறுதி காட்டுகிறது. எண்ணெய் என்ற மைய புள்ளியை கொண்டு சுழலும் இந்த சர்ச்சைகள் சர்வதேச அரசியலையும் நாடுகளின் வர்த்தக உறவுகளையும் வெவ்வேறு புள்ளிகளில் இணைக்கவும் பிரிக்கவும் செய்யப் போகின்றன என்பதில் ஐயமில்லை.